இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 14 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிற உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுங்க. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையும் வல்லமையும் உம்முடையது. இந்த ஆண்டவரே பலிபீடத்துக்கு நேராய் பரலோகம் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு உயர்ந்த இடத்துல வாசம் பண்ணணும், ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும், உயர்ந்த நிலைக்கு வரணுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக தான் உழைக்கிறோம், அதற்காக தான் பிரயாசப்படுறோம், அதுக்காக தான் ஓடுறோம். நம்ம வாழ்க்கை நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு உயர்ந்த இடத்துல வருவது தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் அந்த வாஞ்சை இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த உயர்ந்த அடைக்கலத்துக்கு நீங்கள் எவ்வளவுதான் மாம்சத்தில் முயற்சி எடுத்தாலும், எவ்வளவுதான் உங்கள் அறிவையும் உங்கள் ஞானத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும், எவ்வளவுதான் நீங்கள் முயற்சி எடுத்தாலும், 40 வருஷமாக வேலை செய்கிற ஆட்கள் கூட இப்போவும் கஷ்டப்பட்டதை நான் பார்க்குறேன். பல ஆண்டுகளாய் உழைக்கிறவங்க கூட ஒரு மேன்மையான நிலைக்கு வராமல் தடுமாறுகிறதை நான் பார்க்கிறேன். இங்கே வேத வசனம் மிக அளவாக சொல்லுகிறது, அவனுக்கு முதல்ல என்கிட்ட வாஞ்ச வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன வரணும்? ஒரு தேவ பிள்ளைக்கு தேவ சமூகத்தின் மேலே வாஞ்ச வரணும். ரெண்டாவது, அவன் செய்கிற தொழில் இன்ட்ரெஸ்டாக செய்யணும். ஆர்வம் இல்லைன்னா வேலைக்கு போகாதீங்க. விருப்பம் இல்லைன்னா அந்த தொழிலை சோம்பேறித்தனமாக செஞ்சீங்கன்னா அது உருப்படாது. அவன் செய்கிற தொழில் அந்த வேலையின் மேலே ஒரு வாஞ்சை வரணும். மூன்றாவது, அவனை நம்பி கர்த்தர் குடும்பத்தையும் பெண்ணையும் பிள்ளைகளையும் கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்தின் மேலே வாஞ்சை வந்து அந்த குடும்பத்தை சரியாக கட்டணும். நாலாவது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேவ ஆலயத்தின் மேல் வாஞ்ச வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வாஞ்ச வந்தாதான் அடுத்த ஸ்டேஜ். எந்த ஸ்டேஜ் கொண்டு போறார் ஆவியானவர் ஆண்டவர்னா அவனை விடுதலையாக்குகிற ஸ்டேஜ் கொண்டு போறார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விடுவிப்பேன். யாருக்கு வேணும் விடுதலை? யாரு சிறைபிடிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் விடுவிப்பேன். ஆமென் சொல்லுங்க. லோத்துவை சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க. 5 ராஜாக்கள் ஒன்றா சேர்ந்து 5 ராஜாக்களுடைய படை பெருசு. ஆனால் ஆபிரகாமை பாருங்க, தன் சகோதரன் சிறைபிடிக்கப்பட்டு போய்விட்டான் என்று அறிந்த போது தன் வீட்டிலே வேலைக்காரர்களாக இருந்த 318 பேரை அவனை கூப்பிட்டு கொண்டு ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு தன் சகோதரனையும் சகோதரன் மனைவியும் அவளுடைய பெண் பிள்ளைகளையும் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். நான் யோசித்தேன், ஒரு சகோதரன் சிறைபிடிக்கப்பட்டு போனதையே தாங்க முடியாத ஆபிரகாம் ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு ஏறக்குறைய 100 வயதை நெருங்குகிற ஒரு மனுஷன் 5 ராஜாக்களோட யுத்தம் பண்ணி அவர்களை கொண்டு வந்திருப்பார். ஆனால் ஆபிரகாமிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரிய தேவன் இன்றைக்கு சிறைபிடிக்கப்பட்டிருக்கிற உங்க வாழ்க்கையை விடுதலையாக்க தான் போறாரு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஊழியக்காரன் வார்த்தையில் அற்புதம் உண்டு. ஆமேன். ஊழியக்காரன் வார்த்தையில கர்த்தர் வல்லமையை வைத்திருக்கிறார். ஊழியக்காரன் வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்துவார். ஊழியக்காரன் வார்த்தையை கேட்டுதான் கர்த்தர் செயல்படுகிறார். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்ற, இந்த ஆலயத்தில் இருக்கிற அநேகர் பல காரியங்களை சிறைபிடிக்கப்பட்டிருக்கீங்க. சத்துரு பல விதத்துல உங்களை சிறைபிடித்து வைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். ஆமேன் சொல்லுங்களேன். சிலருடைய சிறையிருப்பு வெளியரங்கமா தெரியும். விழுந்துருவாங்க, பண்ருவாங்க, அது பண்றோம். சிலர்லாம் சத்துரு பயங்கரமா சிறைபிடிச்சிருக்கான். சாதாரண சிறை இல்லை, அந்தரங்க இந்த மைண்டை சிறைபிடிச்சிட்டான். சிலருக்கலாம் எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு பண்ணாலும் தேவன் மேல விசுவாசமும் நம்பிக்கையும் வராது. அது சத்துருவால் சிறைபிடிக்கிற சிலர் அந்தரங்க பாவம். சில வாலிப பசங்க பார்த்தா நல்லா இருப்பானுங்க, அந்தரங்கத்தில் ஆபாச வீடியோக்களை பார்க்கிறவங்களா இருப்பாங்க. சிலர் பயங்கரமான பாவ பழக்கத்தில் சிக்கிட்டு இருப்பாங்க. சில சகோதரிகள் அந்தரங்கத்தில் சில காரியங்களில சிலருக்கு அடிமையா மாறிட்டு இருப்பாங்க. சில சகோதரர்கள் ஒரு சின்ன சிகரெட்டை விட முடியாது, சிலருக்கு சின்ன குடியை விட முடியாது. அவங்க விடணும்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, என்னால் இதை விட முடியல. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவரை கண்டு ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உன் சிறையிருப்புகளை இன்றைக்கு. ஆமே. உங்களுக்கு தெரியும், இது சாலமோனை பற்றி எழுதின சங்கீதம். இப்ப சாலமோனோட அப்பா கிட்ட சொல்றாரு, உன் மகனை நான் விடுவிக்க போறேன்பா, அவனுக்கு என் மேல வாஞ்ச வந்துடுச்சு. ஏங்க, ஒரு சின்ன பையன், ஒரு 15 வயசு கூட இருக்காத ஒரு பையனை எதுல இருந்து விடுவிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கவனிங்க. யூதர்களுடைய வரலாறு புஸ்தகம் இருக்கிறது. அதுல என்ன சொல்லுது? இந்த வசனத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னா, சாலமோனுக்கு சிறு வயதுல இருந்து மைண்ட்ல வந்து பிசாசு கட்டிட்டானா. அவனுடைய மனதுல வந்து பயங்கரமான குழப்பம். என்ன குழப்பம்னா, இவனுடைய பிறப்பை குறித்து ஊர்ல எல்லாம் தப்பு தப்பா பேசுறாங்க. நீ வந்து ஒழுங்கா உருப்படியா பிறக்கலடா, உங்கள் அப்பா வந்து வேற ஒருத்தர், உங்கள் அப்பனை இன்னொரு அப்பா, உங்கள் அப்பாவை கொன்று, உங்கள் அம்மா இப்போ இருக்கிற அம்மா அப்பாவை கொன்று எடுத்துக்கிட்டு வந்து அந்த புள்ள செத்து அப்படி பிறந்தன்னு இவன் பிறப்பை குறித்து அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அவன் ரொம்ப மைண்ட் ரீதியாக. நீங்கள் கவனிக்கணும் நான் சொல்கிறத. இதனால தான் அவன் ராஜஸ்தானத்துக்கு வருவதை அதோனியா போன்ற மற்ற மகன்கள்லாம் தடுத்தாங்க.
இவன் வந்து ஒழுங்கா பிறந்த பிறப்பு கிடையாது, இவன் ராஜாவாக கூடாது. கவனிங்க, சாலமோன் பிறந்து பல ஆயிரம் கணக்கு தாண்டி மத்தேயு எழுதும்போது கூட சாலமோனை யாருன்னு எழுதுறான் தெரியுமா? உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள் இடத்துல பெற்ற பிள்ளைன்னு எழுதுறான். அப்ப நான் என்ன சொல்றேன், காலங்கள் தாண்டி போனாலும் இவன் பிறப்பை பற்றி என்னன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது இவன் சிந்தையில இருக்கக்கூடிய இவன் எதில அவனுக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துச்சான், தாழ்வு மனப்பானம் வந்துச்சான். கர்த்தர் சொல்றாரு, இதுல இருந்து நான் விடுவிக்க போறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய மைண்டுக்குள்ள சில காரியங்கள், உங்களை குறித்து தாழ்வு மனப்பான்மை, உங்களை குறித்து ஏதோ யாரோ பேசுறாங்க பாஸ்டர், என்னால் அது தாங்க முடியல, அதனால தான் என்னால் முன்னேற முடியலனா, சாலமோனை போல கர்த்தர் சொல்றாரு, நீ என்னிடத்துல வாஞ்சை. ஆமீன் சொல்லுங்களேன். எனக்கு கொஞ்சம் கெயின் வைப்பா மேல, எனக்கு பத்தல. நல்லா கவனிங்க, சாலமோனை போல ஆண்டவர் உங்களை விடுவிக்க போறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. தன் பிள்ளைகள் சிறையிருப்பில் இருக்க கூடாது என்பது அவர் ஆசை. ஆமீன் சொல்லுங்க. இந்த சபையோட ஊழியக்காரனா நானும் சொல்றேன், நீங்க எந்த சிறையிருப்பிலும் இருக்க கூடாது. உங்களை கர்த்தர் பரிபூரணமா விடுதலையாக்கணும், பரிபூரணமா வெளியே கொண்டு வரணும். ஆமேன் சொல்லுங்க. அது உங்க மேல உள்ள அன்புங்க அவருக்கு. ஆமேன் சொல்லுங்க. அவர் வைத்திருக்கிற அக்கறையின் அடையாளம் நீங்கள் விடுதலையாக்கப்படணும். ஆமேன். நான் சொல்றேன், உங்க மேல அனுதாபப்படுறார். ஆமேன் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? உங்களை ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்து வந்தார். கையை முடிஞ்சா தட்டுங்க. நான் ஜீவன் கொடுத்து மீட்டெடுக்கப்பட்டவன், என்னை எதுவும் கட்ட முடியாது. சாராயமோ அல்லது ஒரு பெண்ணோ அல்லது ஒரு சிகரெட்டோ அல்லது வேறு எந்த காரியமோ என்னை கட்ட முடியாது. ஏன்னா நான் அவர் ரத்தத்தால மீட்கப்பட்டு நான் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. எரேமியா 33:7 வாசி பாருங்களேன். நான் அந்நாளிலே யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி அவர்களை முன்னிருந்தது போல இருக்க செய்வேன். வாசிங்க. யூதாவின் சிறையிருப்பையும் அல்லேலூயா சொல்லுங்களேன். மக பிரதர், நான் சொல்றேன், நீ அவருக்கு விரோதமாய் செய்த எல்லா காரியங்களும், ஒருவேளை சத்துரு உன்னை கட்டுவதற்கு நீ இடம் கொடுத்த எல்லா காரியத்திலிருந்து, உன் சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் இந்த 8ஆம் தேதி இந்த ஜூன் மாதத்தில் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உன் சிறையிருப்பை திருப்புகிற. ஆமே. நீ அவருக்கு ரொம்ப முக்கியம் பிரதர், சிஸ்டர். நீங்க அவருக்கு அவ்வளவு முக்கியம். நீங்க நினைக்கிறீங்க என்னமோ பாஸ்டர் வந்தாரு, வீட்டுக்கு வந்தாரு, நல்லா எப்படி வந்துட்டோம் சர்ச்சுக்கு. இல்ல, நீங்க ரொம்ப முக்கியமானவங்க. நான் சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு நேசிக்கிறார்னா, இந்த உலகத்தையே உங்களுக்காக தான் இயக்குறாருங்க. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இந்த உலகம் இயங்குது இல்ல, அது யாருக்காக இயங்குதுன்னா உங்களுக்காக தான் இயங்குது. ஆமென் சொல்லுங்க. செந்தூரா மாம்பழம் வருது இந்த சீசன்ல, ஃபர்ஸ்ட் சீசன்னா யாருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. எனக்கு வருது. நான் சாப்பிட்டு என்னால முடியலன்னா உலக மக்கள் சாப்பிட்றான். பாருங்களேன், உங்க கையில காசு இல்லாம ரொம்ப காசு டைட்டா இருக்கும்போது தக்காளி 8 ரூபாய் ஆயிடும் பாருங்க, 10 ரூபாய் ஆயிடும் பாருங்களேன். பூண்டு 80 ரூபாய் ஆயிடும். டைட்டா இருந்ததுன்னா எல்லாத்தையும் விலை குறைக்கிறாரு. நிறைய காசு இருக்கும்போது 400 ரூபாய் ஆக்குறாரு உனக்காகவே. இந்த வெயில் அடிக்கிறதே உனக்காக. எத்தனை பேர் நம்புறீங்க? மழை பெய்யறதே உனக்காக. இதெல்லாம் நீங்க நம்பணும். தன் பிள்ளைகளுக்காக தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்றாரு இல்ல, இந்த அப்பத்தை கொண்டு வந்தது என் பிள்ளைகளுக்கு, கீழே இருந்து மேஜையில விழுந்தா நாய்க்குட்டிகள் தின்னட்டும். ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அவ்வளவு முக்கியங்க நீங்க அவருக்கு. இந்த இயற்கையே உங்களுக்காக என்ன பண்றாரு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஆதாமுக்கு ஒரு தோட்டத்தை படைச்சாரு. அந்த தோட்டத்தில் எவ்வளவு பழம் இருந்ததுன்னு யாரா சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச பழத்தெல்லாம் சொல்லிட்டு ஒரு 5 பழம் ஆஸ்பத்திரி போகும்போது வாங்குவீங்க பாருங்க. ஒரு சாத்துக்குடி, ஒரு ஆப்பிள், ஒரு மாதுளம்பழம், மிஞ்சா சப்போட்டா பழம், அப்புறம் என்ன வாங்குவீங்க? வாழைப்பழம். ஆமென் சொல்லுங்க. இந்த 5 தான் தெரியும். உலகத்தில் பழம் மாத்திரமே 1 கோடி பழம் இருக்குது. கொடைக்கானல் போனீங்கன்னா இங்க இருக்கிற ஆப்பிள் இருக்காது, இங்க இருக்கிற சாத்துக்குடி இருக்காது, இங்க இருக்கிற அந்த ஊர் பழத்தை ஏலகிரிக்கு போனோமே, ஏலகிரியில் இந்த பழத்தெல்லாம் பார்த்தீங்களா? நீங்க சாப்பிடாதே லட்சக்கணக்கான பழம் அத்தனையும் ஆதாமுக்காக ஏவாளுக்காக படைத்தவர். ஆமென் சொல்ல மாட்டீங்க. நீங்க அவனை விட எல்லாத்திலையும் முக்கியங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும். தேவன் இந்த பூமியில் உங்களுக்காக வச்சிருக்கார் பாருங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். நீங்க அதற்காக தான் சொல்றாரு, சத்துரு உங்களை கட்டி விடாம பாத்துக்கங்க. ஏன்னா சத்துருவால் நீங்கள் கட்டப்பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாம போயிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க ஆதியாகமம் 41:21 வாசிங்கன்னா அங்க நப்தலி என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து எழுதி இருக்குது. வாசிங்க. ஆதியாகமம் 49:21. நப்தலி விடுதலை பெண்மான் இன்பமான வசனங்களை. நப்தலி யார் தெரியுமா? விடுதலை பெற்ற ஒரு பெண்மான். அவன் வசனத்தின்படி தன் வாழ்க்கையை வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவன். ஆமென்.
கவனிங்க, இந்த வசனத்துல 8810 வாக்குத்தத்தருக்கு blessing prosperity வாக்குத்தத்தம் 8008. நப்தலி யார் தெரியுமா? அவன் விடுதலை பெற்றதுனால, நல்லா கவனிங்க, இன்பமான வசனங்களின்படி வாழ்கிறானா. நப்தலின்றதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? போடா இருக்கிறவன் அர்த்தம். யாரு பிரதர் நல்லா வாழ முடியும் தெரியுமா? வசனத்துல போராடணும். எனக்காக என்னெல்லாம் வச்சிருக்குது, எனக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் வச்சிருக்குது. ஒரு டிவி வாங்கிட்டு வந்து நல்லால சின்னதாக ப்ளூவாக தெரியுதுன்னா அந்த கேட்லாக்கை எடுத்து திரட்டி பார்த்து அந்த ப்ளூ போகிற வரைக்கும் இந்த கேட்லாக்கை விட மாட்டேன் பாருங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா வர வரைக்கும் இந்த கேட்லாக்கை விடக்கூடாது. எல்லாம் உபாகமத்தின் புஸ்தகம் 33:23. இந்த நப்தலி போராடினதுனால அவனுக்கு என்ன கிடைச்சது? வாசி பிரதர். 33:23. நப்தலியை குறித்து என்னமா ஐயா? முதல்ல நப்தலி யார் தெரியுமா? வசனத்துக்காக போராடுறவன். விடுதலை அவனுக்கு எதுல கிடைச்சது தெரியுமா? வசனத்துல தான் விடுதலை. எந்த பாஸ்டர் உங்களை விடுதலையாக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நப்தலி விடுதலைக்காக மனிதர்களிடத்தில் அல்ல, இந்த வசனத்தில் போராடினதுனால நப்தலி வாழ்க்கை எப்படி மாறினதா? வாசி மகளே. திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால நிறைந்திருப்பான். நீ மேற்திசையையும் தென் திசையையும் சுதந்தரித்துக் கொள் என்றார். ஆமென். ஐயா, ஒரு மனுஷன் விடுதலை ஆயிட்டானா என்ன தெரியுமா வரும்? அவனுக்கு மேற்திசையில் இருக்கிற ஆசீர்வாதம், கிழக்கு திசையில கையை தட்டா முடிஞ்சா சொல்லுங்க, எனக்கு பூமியில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்காக நான் விடுதலை பெறணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து திருப்தியான வாழ்க்கையை வாழ்வதற்காக நீ பேசிட்டு இருக்கிறான். நான் விசுவாசிக்கிறேன், இங்க சில நப்தலிகளை கர்த்தர் விடுதலை ஆக்க போறாரு. சில நப்தலிகளுக்கு மேற்திசையில கீழ் திசையில இருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமா தரப்போறாரு. நான் நம்புறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏங்க, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்து அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்தரித்து நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று அவரையே தந்தவர். மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லட்டுமா? அவரையே தந்துட்டாராம். சபைக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? யோவான் 14:17 ஆவியானவர் என்றென்றைக்கும் வாசம் பண்ணும்படி தந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. ஐயா, அவரை தந்திருக்கிறாரு. சபைக்கு யார? ஆவியானவரை தந்திருக்கிறாரு. அப்புறம் ஊழியனை தந்திருக்கிறாரு. நல்ல நண்பர்களை தந்திருக்கிறார். ஆமென். நல்ல கணவனை தந்திருக்காருங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. இவங்கெல்லாம் யாருன்னா உங்களை பார்த்து கேர் எடுக்கிறவங்க, வழியில் இருக்கிறதெல்லாம் வாங்கி வந்து சாப்பிட கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? வரும்போதே எடுத்துன்னு வந்து இதெல்லாம் ஏன் உங்களுக்கு தந்திருக்கிறார்? நல்ல மனைவி நல்ல ருசியா சமைச்சு போடுது. ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்கிறார் தெரியுமா? நீ நல்லா வாழணுன்றதுக்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவ்வளத்தையும் தந்தவர் நீ விடுதலை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். ஆமெனே சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு தகப்பன் இருக்கிறான். அந்த தகப்பன் தன் பிள்ளைகளை எதிரிகிட்ட விட்டுட்டு சும்மா பார்த்துட்டு இருப்பானா? போராடி இவன் பலமீன, அவன் பலசாலி எதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவனை என்ன பண்ணி பிள்ளைய விடுவிக்க முடியுமோ கடைசியா என்ன தெரியுமா சொல்லுவான்? என்ன எடுத்துக்கடா, என்ன சாகடிச்சிக்க, பிள்ளையை விட்டுடு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விடுதலையாக்கும்படி நான் ஏற்கனவே ஜீவனை கொடுத்து விட்டேன். ஆனால் இன்றைக்கும் உனக்காக சத்துருவின் கையில் போராடி அன்றைக்கு லோத்துவை மீட்டெடுத்த ஆபிரகாமை போல உன்னை மீட்டெடுக்கும்படி இந்த இடத்துல இறங்கி. ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் அவருடைய பிள்ளைகள் சத்ருவால தாக்கப்பட்டு அவனுடைய தந்திரத்தால வஞ்சகத்தால சிறைபிடிக்கப்பட்டு விழுந்து போனார்கள். தேவன் வைத்த முழுமையான ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவே இல்லை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சத்ரு ஒரு தந்திரத்தை வச்சான். அவங்க எதிர்க்க ஒரு கண்ணியை வச்சான், ஒரு சுருக்க வச்சான், வலைய வச்சான். இதை அறியாமல் போய் சிக்கி விழுந்து தேவன் கொடுத்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை இழந்து போயிட்டாங்க. ஆனா அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளை சத்துரு வைக்கிற கண்ணிலையோ சத்துரு உங்களை சிக்க வைக்கிற காரியங்கள்ல போய் சிக்கிக்க கூடாது. யோனத்தானும் சவுலும் கில்போவா மலையில போய் செத்துட்டாங்க. செத்த போது இந்த நியூஸ் தாவீதுக்கு வருது. அப்ப அழுது ஒரு வார்த்தை சொல்லுவான். என்ன வார்த்தை தெரியுமா? ஐயோ, யூதாவின் அலங்கம் இழுந்து கிடக்கிறது, அபிஷேகம் பெறாதவன் போல சவுல் செத்து கிடக்கிறாரே. இந்த வார்த்தை எவ்வளவு ஆழம் தெரியுமா? ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை மற்ற ஜனம் மாதிரி கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் ஒன்றையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்காமல் செத்து போக கூடாது. ஆமென் சொல்லுங்க. இருக்குதா? எடுத்துட்டீங்களா? 2 சாமுவேல் 1:19-21 வாசிங்க. இஸ்ரவேலின் அலங்கம்
அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் ஹதமாயிற்றே. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே. எதிரிங்க களி கூறாதபடி 21ஆம் வசனம் வாசிச்சிருப்பது 21. கில்போவா மலைகளே பெய்யாமலும் போவதாக அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல செத்து போனாரே. ஆமென் சொல்லுங்க. ஏன் சவுல் போய் அந்த கில்போவா மலையில மாட்டிக்கிட்டார்? என்ன நிமிந்து பார்க்கணும். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைய இன்னைக்கு சபையை நீ கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை வரட்டும். கில்போவா மலையில போனா நான் செத்து போயிடுவேன், எதிரி என்ன கொன்னுடுவான்னு அபிஷேக தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுக்கு வெளிப்பாடு இல்லாமல் போனது காரணம் தெரியுமா? ஆவி மண்டலத்தினுடைய வெளிப்பாடை அந்த மனுஷன் பெறவே இல்லை. இன்னைக்கு தேவ பிள்ளையாகிய நீங்க, அபிஷேகம் பெற்ற நீங்க சவுலை போல ஏதோ ஒரு இடத்துல சத்துரு வைத்த கண்ணில மாட்டி விழுந்து போய்விடக் கூடாது. சாகர வயசல்ல சவுலுக்கு. யோனத்தான் சின்ன பையன், சாகர வயசல்ல. 2 பேரையும் சத்துரு வீழ்த்தினதற்கு அந்த கில்போவா மலைக்கு இவர்களை இழுத்து வரவைத்து அங்கே கொன்று போட்டு விட்டான். ஆவி மண்டலத்தில் என்ன நடக்குதுன்னு ஆவி மண்டலத்தின் வெளிப்பாடு இல்லாதவர்கள் இப்படி விழுந்து போவார்கள். ஆமென் சொல்லுங்க. தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல. நீங்கள் அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. சத்துரு உங்களை நெருக்கிட்டான், உங்களை கட்டிட்டான் அப்படின்னா உங்களால சந்தோஷமாவே இருக்க முடியாது. 43:2 சங்கீதம் வாசிங்க. சங்கீதம் 43:2 வாசிங்க. சங்கீதம் 43:2 சீக்கிரம் வாசிங்க. என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? சத்துரு நம்பர் 1 என்ன பண்ணுவான் தெரியுமா? உங்களை மனசை ஒடுக்குவான், சிந்தையை ஒடுக்குவான், சரீரத்தை ஒடுக்குவான். இன்னைக்கு செய்தி சத்துருவை பத்தியா பாஸ்டர்? கர்த்தருடைய வல்லமையை பத்தி. ஒரு நாள் சத்துருவை பத்தி நான் பேசுவதில்லை. ஏனென்றால் அவனை கீழே விழ தள்ளி அவன் தலையை நசுக்கி அவன் மேல ஜெயம் கொண்டு சிலுவையில வெற்றி சிறந்த என் அப்பாவை பத்தி பேசுவதற்கு இந்த ஆலயம். நான் உங்களுக்கு ஆவிக்குரிய கண்ணை திறந்து கொடுக்க விரும்புறேன். இந்த செய்தியை ஏதோ ஒரு செய்தி மாதிரி கேட்டு நீங்க ஏதோ ஒன்று வாங்கின்னு போயிட்டு இருந்தீங்கன்னா கதையாவாது. இன்னைக்கு இந்த செய்தி முழுமையா உங்களை விடுதலையாக்கும். சத்துரு முதல்ல வரும்போது உன்னை ஒடுக்கிடுவான். உன்னால எழுந்திருக்க முடியாது, உன்னால ஜெபிக்க முடியாது, ஆவிக்குரிய காரியத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வேலையும் செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி ஒரு வலி இருக்கும். கெட்ட கெட்ட சொப்பனமா வரும். ஒண்ணுமே பண்ண முடியாது. சும்மா வியாதியில சுத்துவீங்க. நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஆவி மண்டலத்தின் வெளிப்பாடு இல்லாததுனால சத்துரு உங்களை முதல்ல ஒடுக்கணும். ரெண்டாவது, நான் ஏன் துக்கம்? ரெண்டாவது, சத்துரு ஒடுக்கனா மனுஷனுக்கு வருவது என்னன்னு கேட்டீங்கன்னா துக்கம் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் இப்படி சொல்லட்டுமா? வானமண்டல பொல்லாத ஆவி மண்டலத்தில் நடக்கிறத நீங்கள் அறியணும், அறிந்திருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் நான் சொல்றேன், எப்படி ஆவி மண்டலம்னு ஒன்று இருக்குதோ அதே போல வான மண்டலம்னு ஒன்று இருக்குது. ஒருத்தவங்க ரொம்ப நமக்கு விரோதமா தீங்கு செஞ்சுனே இருக்கிறாங்கன்னா அவர்கள் அல்ல, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் அல்ல. நம் யுத்தங்கள் வானமண்டல பொல்லாத ஆவிகளோடும் அதன் சேனையோடும். அவங்கள பின்னாடி இருந்து இயக்குகிறவர்கள நீங்க பேதுரு மாதிரி சொல்லணும். ஏன் பின்னால சாத்தானே என்னணும்? அது பிறந்த பொண்ணா இருந்தாலும் சரி, பெத்த பையனா இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும். இயேசு கண்டுபிடிச்சிட்டார் இவனை பின்னாடி இருந்து இயக்கிறது என்ன தெரியுமா? வானமண்டல பொல்லாத ஆவி சேனைகள். இஸ்ரேல் பொண்ணப்பா அப்படின்னு ஒரு பாஸ்டரையா இருக்காங்க. என்ன கவனிக்கணும். அந்த பாஸ்டரையா கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ரொம்ப நல்ல பாஸ்டரையா, நல்ல சத்தியத்தை பேசுற பாஸ்டரையா. பேயெல்லாம் ஓட்ட மாட்டார். ஆமேன் சொல்லுங்க. பீலாம் விட மாட்டார். நான் தீர்க்கதரிசின்னு சொல்ல மாட்டார். ஆமேன். நல்ல பாஸ்டரையா. கர்த்தர் அவரை கொண்டு அந்த ஊர்ல மகிமையா ஊழியம் நடந்துட்டு இருக்கு. ஆத்துமாக்கள் சேர்க்கப்படுறாங்க. படிச்சவங்க, பணக்காரங்க, போலீஸ்காரன், அப்படி கலெக்டர் வராரு அந்த சர்ச்சுக்கு. பிசாசுக்கு ரொம்ப எரிச்சல் ஆகி போய் ஒரு நாள் ராத்திரி ஒரு படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். ராத்திரி மணி ஒரு 12:30 1 மணி இருக்கும். ஆவி மண்டலத்தில் இவருக்கு அப்படியே ஆண்டவர் தரிசனத்தை காட்டுறார். இஸ்ரேல் பொண்ணப்பா எழுந்துரு எழுந்துரு அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பினாரு. ஜெபம் பண்ணினார். முழங்கால் போட்டுனார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் முழங்கால் போட்டு அந்நிய பாஷை பேசுறாரு. அந்நிய பேசுறார் 1.5 மணி நேரம் ஆவியில பயங்கரமா இவருக்கு ஒரு அப்படியே அபிஷேகம் இறங்குது. இப்ப சொன்னாரு, இப்ப எழுந்து உன்னுடைய பின்னாடி பால்கனி தட்டு திறந்து உன்னோட தோட்டத்தில் என்ன நடக்குது பாரா இஸ்ரேல் பொண்ண பாடினாராம் பாருங்க. இவர் அந்நிய பாஷை பேசிக்கொண்டு அப்படியே கடந்து சென்று அந்த தோட்டத்தை திறந்தா அந்த தோட்டத்தின் நடுவில் ஒரு மந்திரவாதி
ஒரு குடுகுடுப்புக்கார மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்து கொண்டு ஒரு பொம்மையை வைத்து அந்த பொம்மையை ஏவறான். போய் இந்த ஊழியக்காரனை சாவடி, இந்த ஊழியக்காரனை சாவடின்னு. இவர் இங்கிருந்து அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். இங்கிருந்து அந்த தோட்டத்தின் நடுவில் இவர் இருக்கிறது தெரியல. அந்த ஆவி எழும்புது. எழும்பி இவர் நல்லா பார்க்கிறார். அதுக்குள்ள இருந்து ஒரு ஒளியா ஒரு வல்லமை எழும்பி ஒரு 10 அடி தொம்முனி கீழே விழுது. எழும்புது 10 அடி தொம்முனி கீழே விழுது பாருங்க. விழுந்த உடனே பார், உன்னை எழுப்பி ஜெபிக்க வைத்தது இந்த ஆவியின் வல்லமை. உன்னை மேற்கொள்ள கூடாது என்று இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். உனக்குள்ள உன்னுடைய ஆவியில ஒரு வெளிப்பாடு வரணும். உன் ஆவி மனிதன் தூங்க கூடாது. உன் ஆவி மனிதனுக்குள்ள கர்த்தர் ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை சில மேல அந்த அக்கினி போடுறாரு. வெளிப்பாடின் வல்லமை உன் வீட்டுக்குள்ள இன்னைக்கு கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். உனக்கு விரோதமாய் நிற்கிற ஆவிகள் விழுந்து போகும்படி கர்த்தருடைய மகிமை உன்னை ஆமே ஆமே. இன்னைக்கு நான் சொல்றேன் மகளே, எத்தனை பேருக்கு விரோதமாய் நிற்குதோ அத்தனை ஆவிகளை கர்த்தர் உடைக்க போறார். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். என்ன பாருங்க, ஒரு குடும்பத்தை தெரியும். என்ன ரொம்ப நேசிக்கிறாங்க. நான் போனாலே என்ன அவ்வளோ மாதிரி கனம் பண்ணுவாங்க. காணிக்கெல்லாம் கொடுக்காம என்ன அனுப்பவே மாட்டாங்க. ஒரு தகப்பனை போல அந்த குடும்பம் இப்பயும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு சரீரத்தில் ஸ்கின்ல அடிக்கடி பலவீனம் வியாதி வருது. எனக்கு எப்பயுமே என் சபைக்கு வரவங்க யாராவது ஒரு கட்டப்பட்டிருக்காங்க, ஏதோ பிரச்சனைனா அது விடுதலையாக்கி தர வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். கர்த்தர் அறிவார். அதுலேருந்து அவங்க பரிபூர்ணமாக அதுக்குண்டான ஆலோசனையெல்லாம் கொடுப்பேன். அவங்களுக்கு வர்றது மாத்திரம் இல்லை, குழந்தைங்க அடிக்கடி பலவீனப்பட்டு போகிறாங்க. இது எனக்கு ரொம்ப போராட்டம். ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், ஆண்டவரே இந்த மாதிரி அவங்க பாதிக்கப்படுறாங்க, ரொம்ப நல்லவங்க, கர்த்தருக்காக வாரி வழங்குறவங்க, ஏன் ஆண்டவரே இந்த போராட்டம், குழந்தைங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை போது ஆவியானவர் தெளிவாக சொன்னார். அவங்க அமாவாசை ஜபத்துக்கெல்லாம் போகிறாங்களா அவங்க சர்ச்சில் கேளு அப்படின்னு கேட்டார். பேய் ஓட்டுற சபைக்கெல்லாம் அவங்க போகிறாங்களான்னு கேளுன்னு சொன்னார். அப்போ நான் எதாக இருந்தாலும் ஓப்பனாக கேட்டுருவேன். என் கேரக்டர் அது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கேட்கறது இல்லை. ஏன்னா நம்ம கேட்கறத கூட தப்பாக எடுத்துக்கிறானுங்க. எதுக்கு கேட்குறாரு பாஸ்டர்னு கூட தெரியாது, என்னையே கேட்குறாருன்றான். கேட்டேன், ஆமாம் ஏன் அமாவாசை ஜபத்துக்கு போகிறேன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் இன்னும் ஆவியில் பலப்படவே இல்லை. அவங்க அந்நிய பாஷை பேசுவாங்களான்னு எனக்கு தெரியாது. அந்நிய பாஷை என்பது என்ன தெரியுமா? இந்த உணவு நமக்கு ஆகாரம். அந்நிய பாஷை என்பது அவர் கொடுக்கிற ஜீவ தண்ணீர். அது இருந்தால் தான் உங்களால் எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் அமாவாசை ஜபத்துக்கெல்லாம் போவாதீங்க. ஏன்னா அந்த அமாவாசை ஜபத்துக்கே யார் வருவானா, இந்த பேய் பூச்சவன் புறஜாதிலாம் வருவான். வந்துட்டு திருப்பதிக்கு வந்த மாதிரி விடுதலை ஆகிட்டு ஒரு காணிக்கு போட்டு போயிடுவான், ஆவியை விட்டு போயிடுவான். இது நீங்க வீட்டுக்கு போக, நான் சொல்றதுதான் உண்மை. என் மனைவி ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் ஊழியம் போயிட்டு வந்துச்சு. ஆரம்பம் ஆஸ்பத்திரிக்கு போய் ஐசியூவில் செத்து போறவனுக்கு தான் ஜெபம் பண்ணுவாங்க. நான் சொன்னேன், நீ பலப்படாமல் போகக்கூடாதுமா. நான் சொல்றது ஒரு 17-18 வருஷத்துக்கு முன்னாடி. குழந்தை விஜய் எத்தனை வயசு இருக்குன்னா 4 வயசு இருக்கும். போயிட்டு வந்துட்டாங்க. ராத்திரி 12 மணிக்கு சார், அம்பிகாபுரம் சென்ட் ஜான் ஸ்கூல் எதிர்க்க வீடு. ராத்திரி இதை பயமுறுத்த சொல்றேன், பயந்துராதீங்க, இயேசு பெரியவர். வந்து எங்க வீட்டினுடைய அந்த ஜன்னலை பெரிய நகை வச்சு புருன்னு பூருது. ஊர்ல இருக்க மொத்த நாயும் என் வீட்டு வாசல்ல தான் இருக்குது. நான் என் மனைவி அவ்வளோ பெரிய பலன்லாம் இல்லை, எழுந்து முழங்காலில் நின்று அந்நிய பாஷை பேசி ஜெபித்த போது கர்த்தர் அந்த ஆவியின் வல்லமைகளை முறியடித்து, நான் அதுலேருந்து சொன்னேன், நீ இனிமேல் ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு என்ன பண்ணாத, நமக்கு வேற ஊழியங்குது, இது நம்ம ஊழியம் இல்லைன்னு சொல்லி நிறுத்திட்டேன். நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் போகிற சபை நொடியில் அங்கே விடுதலை அவன் போயிடுவான். நப்தலி மாதிரி போய் மேற்திசையும் கீழ்த்திசையும் சொந்தம் தரிப்பான். அது பின்தொடர்ந்து வந்து, நான் எப்பயும் சொல்கிறேன், பேய் ஓட்டுற பாசுங்க கிட்ட உங்கள் குழந்தைங்க தலையை கொடுத்து ஜெபம் பண்ணாதீங்க. தீர்க்க தரிசனம் என்ற சோர்ல பேரில் உங்கள் வீட்டுக்குள்ளே வரவனை நீங்கள் ஏற்றுக்காதீங்க. இதெல்லாம் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டீங்கன்னா விடுதலையாக்கப்படுவீர்கள். அப்புறம் அந்த அம்மா கிட்ட போய் சொன்னேன், இனிமேல் நீங்கள், ஏன்னா நீங்கள் பலப்படலை சிஸ்டர், நீங்கள் நல்ல ஆவின் அபிஷேகம் வரங்கள் இருக்கிறவங்க தான் பேய் ஓட்டணும். நல்ல அபிஷேகம் இருக்கணும், கிருபை இருக்கணும், தாளந்து இருக்கணும். இன்னசென்ட்டாக நம்ம போய் என்ன பண்ணிடக்கூடாது, மாட்டிக்க கூடாதுன்னு சொன்ன பாருங்க. அவங்க உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. இன்னைக்கு நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன், ஆவி மண்டலத்தில் நடப்பதை மாத்திரம் அல்ல ஒரு விசுவாசி வான மண்டல பொல்லாத ஆவின் மண்டலத்தில் நடக்கிறதை அறிந்து கழுகூடிய அளவில் ஆவியில் வளரணும். ஆமேன்னு சொல்லுங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 16:2 வாசி, சீக்கிரம், டைம் ஆகுது. அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ரா முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்தார்கள். சிம்சோனுக்கு தன்னை சுற்றி பதிவு இருக்கிறது தெரியல சார். உள்ள உல்லாசமா இருக்கிறார். ஆனா அவனை சுற்றி ரா முழுவதும் பதிவு வச்சுட்டு சத்துரு பேசாம இருக்கிறான். என்ன நிமிர்ந்து பார்க்கணும், பெரிய ஆழத்தை பேசுறேன். உங்களை சுற்றி உங்களுக்கு தெரியலனா, உங்களை சுற்றிலும் சத்துரு பதிவு வைத்திருப்பான் உங்களை மாட்ட வைப்பதற்கு. சிம்சோனுக்கு ஒண்ணுமே தெரியல சார். உள்ள ஜாலியா இருக்கிறார்.
அந்த பெண்ணோட. ஆனா பட்டணத்தை சுற்றிலும் ராம் முழுவதும் பேசாமல் இருக்கிற சத்துரு பல வகையில் வருவான். கவனிங்க, முதல்ல அவன் வர்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா தந்திரம். அடுத்த வாரம் பேசுறேன். தந்திரசாலி. தந்திரம் என்ன தெரியுமா? உங்க கண் எதிர்க்கே செய்வான், நீங்க ஏமாந்துருங்க. மேஜிக் பார்த்துருக்கீங்களா? அது மேஜிக்கே கிடையாது, உங்க கண் கட்டிடுவான் கொஞ்ச நேரத்தில். தந்திரம். ரெண்டாவது சத்துரு எப்படி தெரியுமா வருவான்? திருடன் போல வருவான். திருடன் என்னத்துக்கு வராங்க நம்ம வீட்டுக்கு? திருடன் என்னத்துக்கு வரான்? என்ன திருட வரான்? சைக்கிள் கூட திருடி மாட்டான் ஒரு வீட்டுல இருந்து. ஒரு ஆயா சுருக்கு போய் தூக்கி மாட்டான், உள்ள பார்த்தா புயல இருக்குதான், துட்டு நினைச்சு எடுத்துட்டான் நைட்டோட சீரி எடுக்கும்போது. இந்த இவன் ஏன் தெரியுமா வரான்? இந்த கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் வீட்டில் வச்சிருக்காங்க, திருட வரான். நீ கஷ்டப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில உழைத்து உபவாசம் போட்டு சேர்த்த பரிசுத்தத்தை, சேர்த்த கர்த்தருடைய வல்லமையை, சேர்த்த கர்த்தர் அபிஷேகத்தை, வரங்களை உங்ககிட்ட இருந்து ஒரு நிமிஷத்துல திருடி போயிடுவான். அப்புறம் எப்படி பாஸ்டர் வருவான்? ஒளியின் தூதன் வேஷம் அணிந்து வருவான். என்ன வருவான் பார்த்துருக்கீங்களா? சத்துரு எப்படி வருவானா? தீர்க்கதரிசி மாதிரியே வீட்டுக்கு வருவான், பாஸ்டர் மாதிரியே வீட்டுக்கு வருவான், பார்க்க பிரகாசமா என்ன மாதிரியே வெள்ளையா இருப்பான். ஆமேன்னு சொல்லுங்க. நீ என்ன பண்ணிடுவேனா, இவர் பயங்கர ஆள் போலக்குதுன்னு நினைச்சு உள்ள சேர்த்துருவேன். நான் அடுத்த வாரம் எப்படிலாம் நம்மளை கட்டுறதுக்கு வரான்றதை பத்தி அடுத்த வாரம் பேசுறேன். ஆமேன்னு சொல்லுங்க. சிம்சோனுக்கு என்ன தெரியல தெரியுமா? தன்னை சுற்றி பதிவு வைத்து விட்டு காத்திருக்கிற சத்துருவை பற்றி ஒன்றும் தெரியாதவனா இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. பேய் வந்த பிறகு, பிரச்சனை வந்த பிறகு ஐயோ வந்துடுச்சேன்னு ஒரு விசுவாசி சொல்லக்கூடாது. இந்த அரசாங்க ஆஸ்பத்திரிக்கெல்லாம் எத்தனை பேர் போயிருக்கீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க, கை தூக்கானுங்க, மனுஷன் கை தூக்கானுங்க. அது நுழையும் போதே மேலே ஒன்று போட்டிருப்பான். எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? அதையா நம்ம படிக்கிறேன்றீங்களா? வருமுன் காப்போம் இருக்குதா இல்லையா? எல்லா ஆஸ்பத்திரி என்ட்ரன்ஸ்ல என்ன போட்டிருக்கான்? வருமுன். கொரோனா வந்த பிறகு காப்பாற்ற முடியாது, வருமுன் கையை நீ நல்லா தச்சுக்கப்பா, மூக்கில் மாஸ்க் போட்டுக்கப்பான்றான். பேய் வருமுன் காத்துக்கணும், சத்துரு வருமுன் காத்துக்கணும். அது வந்துடுச்சுன்னா துரத்தது ரொம்ப கஷ்டம். நோய் வந்துடுச்சுன்னா லாங் மாத்திரை எடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஜீவன் இருக்கிற வரைக்கும் மாத்திரை எடுக்கிற மாதிரி சிலது உள்ள வந்துடுச்சுன்னா விடுதலையாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது 2 பாஸ்டர் சாவச்சிடும், 2 விசுவாசியை சாவச்சு, எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் தான் நீ விடுதலையாவே. ஆமேன்னு சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? வருமுன் காக்கணும் ஒரு விசுவாசி. நீ இருந்தா ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. அல்லேலூயா. இவனை சுத்தி பதிவு வச்சிருக்கு சார், அவனுக்கு ஒண்ணுமே தெரியலங்க. சின்ன சின்ன கட்டுகள் சத்துரு கத்த தொடங்கும் போதே ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு விசுவாசி. சாதாரணமா எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்? நம்முடைய ஜீவன் மேல கண்ணை வைத்து ஜீவனை எடுக்கிறதற்கு முயற்சிக்கிறான். சின்ன சின்ன கட்டை கட்டுறாங்க. யார? சிம்சோனை. அவன் மாம்ச பலத்தில் இதெல்லாம் ஒரு கட்டா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் நான் உடைச்சிடுவேன்னு சொல்லி ஆவியானவர் மேல நம்பிக்கை வைக்காம அவன் சொந்ததான் சின்ன சின்ன கட்டுகளை சொந்த முயற்சியில் உடைச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்னதா கட்டு வரும்போது, சின்ன சின்னதா பிரச்சனை வரும்போது, சின்ன சின்ன குடும்பங்களில் போராட்டங்கள் வரும்போது கண்டுபிடிச்சிடணும். பக்கத்து வீட்டில் பிரதர் செத்துட்டாரு, ஆனால் எனக்கு 10 நாளாக ஆவியில் ஒரு டிஸ்டர்ப் இருந்துனே இருந்தது. அதுக்கு முன்னாடி வாரம் தான் யாரோ உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்துடுறா. ரட்சிக்கப்பட்டு பெந்தகோஸ்தே சபை கிறிஸ்துவன். அதுக்கு முன்ன ஞாயிற்றுக்கிழமை கோயில் கும்பாபிஷேகம் போய் வரான். அந்த வாரத்தில் செத்து போயிட்டான். எவ்வளோ பரிதாபம் தெரியுமா? ஏன்? தன்னை சுற்றி வைத்திருக்கிற அவன் கட்டுறதே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களை கட்டு பலவீனப்படுத்துறது இல்லை. இந்த பலவீனத்தில் ஆரம்பிச்சு உங்களை எங்க முடிப்பான்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜீவன்ல கொண்டு வந்து முடிச்சிருவான். சிம்சோன் ஆரம்பத்தில் சின்ன சின்ன கட்டுகளை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொண்டான். அவன் ஒரு நாள் உடைக்கவே முடியாத வெண்கல விலங்குகளை வைத்து அவன் கண்களை பிடுங்கி அவனை நாசம் பண்ணி விட்டான் பிசாசு. ஆமீனே சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. 10ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வீட்டில் போய் வாசிக்கீங்கன்னா, வழி நெடுகளும் பதிவிருக்கிற சிங்கம் போல இருக்கிறான். வாசிங்க வாசிங்க, டைம் ஆச்சு, வாசிங்க. கிராமங்களில் ஒடிபிடங்களில் பதிவிருந்து. ஐயா நீ குற்றமற்றவன் தான்யா, அதனாலதான் கொல்ல பார்க்கறான். நீ அவன் சரக்கு உங்ககிட்ட இருந்ததுன்னா, நீயும் பாவம் செஞ்சினா, நீயும் தண்ணி அடிச்சினா, நீயும் சிகரெட், நீயும் பொம்பளை பெண்ணடி சுத்தனா, உன்னையே அவன் கொல்ல போறான். குற்றமற்ற இருக்கிறதுனால தான் உன் மேல என் கண்ணு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பயப்படாதீங்க. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், கரங்களை தட்டி
சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் பாதுகாத்தாரேன்னு சொல்லுங்களேன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்று முன் சென்றாரே முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபூ இயேசுவை போற்றுங்களேன். போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூ மறைவிடங்களில் பதிவிருக்கிறான். ஏழைகளை என்ன பண்றானா பிடிக்க பார்க்கறான். ஏழைன்னா என்ன பாஸ்டர்? வசனம் தெரியாதவன், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏழையாவே இருக்கிறவன், அதுல வளராத விசுவாசி பிடிச்சிடுவான். இதுல ஏழைனா ஏழைன்னு படிக்க கூடாது. நான் ஏழை துட்டு இல்லாத என்னைய பிடிச்சிடுவானான்னு இல்லை. வசனம் தெரியாதவன் ஏழை, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராதவன் ஏழை. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே அப்படியே சோர்ந்து போய் சூரச்செடிகளை பட்டுக்கிறவன் ஏழை. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிறவன் தைரியசாலி. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படல்களை எடுக்கிறவன் லேலியா சொல்லுங்க. அப்புறம் படிமங்கள இழுத்து கொள்கிறான் அப்படின்னா வள வச்சிருக்கிறான் வழியில. அப்புறம் திக்கற்றவர்கள்னா சபை இல்லாதவன். ஆமீன் சொல்லுங்க. அவனுக்கு ஒரு மேய்ப்பம் கிடையாது. ஒரு சிங்கம் வந்தது, ஒரு கரடி வந்தது, அது சபையா அலைவான், கூட்டம் கூட்டமா அலைவான். சர்ச்சுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வருவான் அட்டெண்டன்ஸ் போட. நான் சொல்லிட்டுறேன், இந்த வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் பிரேயர், ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டிங், சபைக்கெல்லாம் ஒழுங்காக வராதவங்களாம் எந்த ஊழியத்திலும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு கர்த்தர் மேலே ரெஸ்பெக்ட் இல்லைங்க. அப்புறம் அவங்கள ஊழியத்தில் வச்சுன்னா அவங்க மூலியமா கிழிக்க போகுது. உயிரை கொடுத்து ஊழியம் செய்யணும். ஆமீன் சொல்லுங்க. திக்கற்ற நிலைக்கு போயிடுவான். சில விசுவாசி புடிச்சிடுவான். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அந்த சபை சரியில்லை. நான் சொல்றேன், நீ சரியா முதல்ல. அதாவது ஒரு படித்தேன், ரவிச்சந்திரன் அமிச்சாரா என்னன்னு தெரியல. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம வக்கீலா மாட்டுவோம். பார்த்துக்கிறீங்களா? நான் செஞ்சதுதான் கரெக்ட், நான் தான் நியாயன்னு. ஆனா அடுத்தவனு ஒரு பிரச்சனை நம்ம நீதிபதியா மாட்டுவோம், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க. ஐயா, திக்கற்ற நிலைமையில உங்க குடும்பம் போயிடக்கூடாதியா. அப்புறம் வாசிங்க. பதுங்கி கிடக்கிறான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சத்துரு பேசுவதற்கு நீங்க இடமே கொடுக்க கூடாது. நீங்க யார் தெரியுமா? அவர் கரத்தில் அலங்காரமான கிரீடமாய் மறைக்கப்பட்ட பொக்கிஷங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கொல்லுகிறான். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக கொன்னுறான். நல்லவங்க நீங்க. ஏன் நீங்க நல்லவங்களா இருந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு ரொம்ப உயரமா வந்து உயர வீட்டை கட்டி அதை கட்டி உங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு ரொம்ப அழகாயிட்டா சுத்தி இருக்கிறவங்க சொந்தங்களாம் பார்க்கும், உன் நண்பர்கள்லாம் பார்ப்பான். பார்த்துட்டு ஏசு சாமியை நம்பி போனாம்பா, போய் இன்னைக்கு நல்லாயிட்டாம்பா, அந்த ஏசு சாமியை நம்மளும் ஃபாலோ பண்ணலாமா, நம்மளும் சர்ச்சைக்கு போலாமான்னு உங்க மூலமா அந்த ஆத்துமாக்கள் வந்துடக்கூடாது என்று பதிவு வைக்கிறான். ஏ தேவ ஜனமே ஜாக்கிரதையாயிரு, நீ நல்லவன் தான். ஏன் பதிவு தெரியுமா உனக்கு? உன் மூலம் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படக்கூடாது. இந்த ரகசியம் நிறைய தேவ ஜனத்துக்கு தெரிவதில்லை. அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட பூமிக்குரிய வாழ்க்கை நோக்கி அல்ல, ஆவி மண்டலத்தை நோக்கி இந்த ஆவி மனிதனை நான் இயக்கிக் கொண்டே இருப்பேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்க மூலம் ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு போயிடக்கூடாதுங்க. வழி நடுக வள வைக்கிறான். நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு வழி நடுக வள இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வழி நடுக வள வைக்கிறான். வழி நடுகிற கண்ணியை வைக்கிறான், சுருக்க வச்சிருக்கிறான். சில நேரங்கள் கண்ணி தெரித்தது, ஆனால் நீங்க தப்பினது கிருபை. ஆமென் சொல்லுங்க. பல நேரங்கள் சிலருக்கு இங்க கண்ணி தெரித்தது, ஆனால் உங்கள் ஜீவன் இன்றைக்கு இருப்பதற்கு கிருபையே 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 கிருபையே. ஆமென் சொல்லுங்க. ஆனா தொடர்ந்து அறியாமல் ஓடினா ஒரு நாள் முடிச்சிருவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தொடர்ந்து நீங்க இதை அறியாம கட்டி அந்த கண்ணியையும் வழியில வச்சிருக்கிற பதிவுகளையும் அறியாம ஓடக்கூடாது. சிம்சோன் தொடர்ந்து துணிகரமாய் சின்ன சின்ன கட்டுகள் கூட அவன் கவனிக்காம ஓடினதனுடைய விளைவு சிம்சோனை ஒரு நாள் முடிச்சுட்டான். ஆமென் சொல்லுங்க. கடைசியில் அறுக்க முடியாத சங்கிலியால் அவன் முடித்து விட்டான் சத்துரு. நான் சொல்றேன், நீ எவ்வளவு பெரிய பராமக்கரசாலியா இருந்தாலும் சரிதான், விழுந்து போயிடுவான். எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலிங்க.
சோரெல்லாம் உடைச்சி அந்த அலங்கத்தின் மேல அந்த கதவுலாம் தோல் மேல வச்சுட்டு போற அளவுக்கு ஏன் இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி விழுந்தான் தெரியுமா? சரீர பலத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை அவன் ஆவிக்கு கொடுக்கல. ஓடன வேலை செய்யணும், பணம் சம்பாதிக்கின்ற முக்கியத்தை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கொடுக்கல. வீட்டை கட்டின வீட்டுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலங்க. அவர் போனார்னாலே ஒரு ஒரு போகும்போதே மாமியார் வீட்டுக்கு போகும்போது என்ன தூக்கின்னு போவார் சொல்லுங்க? தெரிஞ்சா யாருன்னா ஆமேன்னு சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியோ தான் போவாரு. என்ன போவாரு? சோறு. கரெக்டா சொன்னேன். ஆட்டுக்குட்டி இல்லாம ஆடு இல்லாத சாப்பிட மாட்டார். யாரு? படிச்சிருக்கிறீங்களா இல்லையா? படிச்சுக்கிறீங்களா இல்லையா? இது இல்லாத சாப்பிட மாட்டார். ஏன்னா இதுக்கு அப்படியே ஷைனிங் 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 ஷைனிங். உள்ள ஒண்ணுமே இல்லையே. ஒரு முட்டை இல்லையாமா உன் தள்ள கோட்டணும்ன்றேன். ஆமேன்னு சொல்லுங்க. நான் சிம்சோனை பத்தி பேசினுக்கிறேன். உன்னை சுத்தி இவ்வளவு கட்டு கட்டான், உள்ள வந்து மொட்டை சாப்பிடுங்கிற மொட்டை ஆட்டுக்கொட்டைய. அல்லேலூயா. நல்லா கவனிங்க சிஸ்டர். சரீர பலத்துக்கு கொடுக்கிற அந்த நேற்று அதுதான் சொன்ன பிள்ளைங்களுக்கு, நேற்று ஃபாஸ்டிங் பிரேயர் வந்தவங்களுக்கு அவன் சரீர பலத்துக்கு கொடுத்தான், ஆவிக்குரிய பலத்துக்கு. ஆனால் இன்னொரு மனுஷனை காட்டி நான் முடிக்க போறேன். இந்த மனுஷன் சரீரத்தில் பலசாலி அல்ல, ஆனால் சத்துரு தன்னை எப்படி கட்டாமல் பார்த்து கொண்டான் என்பதை நீங்க பார்க்கணும். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 1:8 முடிக்க போறேன். இன்னும் 10 நிமிஷத்துல முடிச்சு திருவிருந்து கொடுப்பேன். வாசிங்க. ராஜாவின் போஜனத்தினாலும் தானியேல் தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் வாசிங்க. இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்ற கட்டளை வெளிப்பட்ட பொழுது தானியேலையும் அவன் தோழரையும் முடிச்சிடலான்னு நினைச்சிட்டான். ஆமென் சொல்லுங்க. எப்படி சிம்சோனை முடிக்கலான்னு பிளான் பண்ண அதே சத்துரு இஸ்ரவேல்ல இருந்து இப்ப பாபிலோனுக்கு போயிட்டான். அவன் எங்கும் சுற்றி திரிகிறவன். பாருங்க, எல்லா வல்லமையும் நீங்க ஒரே மாதிரி. விக்கிரகத்தின் வல்லமை வேற, செத்துப்போன ஆவியின் வல்லமை வேற. ஒவ்வொரு வல்லமைக்கு ஒன்று பைபிள்ல இருக்குதுங்க. பெலிஸ்தரின் ஆவினா என்ன தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நிறைய விசுவாசிக்கு தெரியாது. அப்படியே மேலாட்டமா நுனிப்புள் சாப்பிட்டே போயிடுறீங்க நீங்க. ஏன் திடீர்னு குடும்பத்தில் நடக்குது அறியணும். இவன் இப்ப இங்க இருந்து எங்க போயிட்டான்னு கேட்டீங்கன்னா, இவன் கொள்ளுகிறவன் அழிக்கிறவன். யோவான் 10:10 அங்க போய் கை வைக்கலான்னு பார்த்தா தானியேல் மேல கை வைக்க முடியலங்க. இப்படி பாருங்க, நிமிந்து பாருங்க. தானியேல் சிம்சோன் போல பலசாலி கிடையாது. அதனால தான் உள்ள நுழைஞ்ச உடனே சிங்கெல்லாம் பேசிக்கிச்சான். என்ன பேசிக்கிச்சான்? டே வந்ததை வந்தான் பல நாள் கழிச்சு, நல்லா புஷ்டி கிஷ்டிமா குண்டுமணி மாதிரி ஒருத்தனை போட்டுக்கூடாதா? இவன் பார்த்தா பாஸ்டிங் போட்டு பக்காது. இவனை கழிச்சா எலும்பு ஆயிடும். அதனால கம்முன்னு பத்துக்கடா. சிங்கங்களாம் பேசிச்சான். சொல்லுங்க ஏலூயா, சொல்லுங்க. இவன் பலசாலி கிடையாது சார், ஆனா ஆவியில பலம் வாய்ந்தவன். சோறு, தீட்டுப்பட்ட சோறு, விக்கிரக ஆராதனை சோறு, பன்னியினுடைய ஆகாரம் தன்னை நோக்கி வருகிறது என்பது ஆவி மண்டலத்தில் நிதானித்து இது என் சரீரத்துக்குள்ளே வரக்கூடாது என்று ஆமென் சொல்லுங்களேன். சத்துரு நயவஞ்சகமா எங்கே கண்ணி வைக்கிறான் தெரியுமா? எங்கே சுருக்கு வைக்கிறான் தெரியுமா? எங்கே தெரியுமா தன்னுடைய பிள்ளைகளை பிடிக்கிறான்? தேவ பிள்ளைகளை ஆகாரத்தில் பிடிக்கிறான். ஏன் தெரியுமா? ஆகாரம் என்பது ஜீவன், அதுல தான் ரத்தம் இருக்கு. ஆமென். பீட்ரூட் சாப்பிட்டா என்ன வருது? நிறையா என்ன வருது? என்ன பீட்ரூட்டே பார்க்காத மாதிரி நான் லண்டன்ல இருந்து வந்த மாதிரி இருக்கிற. பீட்ரூட் சாப்பிட்டா ரத்தம் வருது. அப்புறம் மாதுளம்பழம் சாப்பிட்டா, அப்புறம் ஆட்டு கோஞ்சல்லாம் சாப்பிட்டா இன்னும் ரத்தம் வருதுன்னு சொல்றாங்க. எப்படிங்க சாப்பிட்றோம் ரத்தம் வருது? அவனுக்கு நல்லா தெரியும் இந்த சாப்பாட்டுல தான் ஜீவன் இருக்கு. இத விக்கிரக ஆராதனை சாப்பாட்டா கலந்துட்டோம்னா இவன் சரீரம் முழுவதும் விக்கிரகத்தினுடைய ரத்தம் ஓட ஆரம்பிச்சிடும். இப்போது ஆவி மண்டலத்தில் அவனோட இருக்கிற தொடர்புகளை முடித்து விடலாம் என்று சத்துரு ஆமென் சொல்லுங்க. விக்கிரக ஆவிய சரீரத்தில் ஏற்றி விட்டான்னு வச்சுங்களேன், சத்துரு உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. உடம்புல சம்பந்தம் இல்லாத நோய் தான் வந்துடும். எல்லாமே எதுவுமே கட்டுப்பாட்டிலே இருக்காதுங்க. நீங்க நான் சொல்றேன், சத்தியத்தை பேசுறேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு விசுவாசி. அதனால தான் எதை சாப்பிட்டாலும் எதை செய்தாலும் தேவ நாமத்துக்காக மகிமைக்காக சோத்திரம் பண்ணி ஆண்டவரே இதை பரிசுத்தம் பண்ணுங்க. சிலர்லாம் ஜபம் பண்றதே இல்லை. சோத்துக்கு கொட்டோன கபா கபா சோரே பார்க்காத மாதிரி அந்தமான் தீவுல இருந்து அந்தமான் அக்கா கோச்சிக்கு போறாங்க. அந்த அக்கா சொந்த ஊர் அந்தமான் ரொம்ப செழிப்பான ஊர். அந்தமான் சிறையிலேருந்து வந்த மாதிரி தின்னுவான் பாருங்க. சிலர்லாம்
கல்யாணத்தில் போது சாப்பிட்டுனே எதிர் சைடு பார்க்குறான், அங்கே பார்க்குறான், இங்கே பார்க்குறான். 65 வரல பாஸ்டர் சொல்லுங்கன்றான். 65 வரதா ஏன் வேலை? அதாவது அது எப்படி சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நமக்கு 65 வரல. யாருக்கு வரல? எனக்கு வரலன்னு சொல்லியா? நல்லா கவனிங்க. ஆகாரம் என்பதை நீங்க ரொம்ப அசாதமா எடுத்துக்க கூடாது. அது பல நேரத்தில் ரத்தத்துல கலந்து நமக்குள்ள இருக்கிற ஆவி மண்டலத்தின் தொடர்புகளை அறுத்துரும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்றார் பாருங்க, 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10:7. சீக்கிரம் வாசிங்க, முடிக்க போறேன், வாசிங்க. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும். ஆமா, கல்யாணத்துக்கு போனா இப்பெல்லாம் டிஜே போட்டுறான். என்ன போட்டுறான்? போனோம் பாருங்க ஒரு கல்யாணத்துக்கு, கேள்வியிலேருந்து குமரி வரைக்கும் ஆடுதுங்க டிஜேவை போட்டு. இப்படியே என் பண்ணாட்டி என்னங்க இப்படி ஆடுறாங்க? நான் சொன்ன உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். நான் டிஜே போடுறவனை தப்பா சொல்ல, ஆடுறவனை சொல்றேன். கண்ட்ரோல் இல்லாம போகுது. நல்லா யார் வீட்டு கல்யாணம் என்ன தின்னு விட்டு வந்து கோவித்து போய் ஆடுதுங்க. தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு ஆடுது. அந்த போடுறவன் வேற மாத்தி மாத்தி மெட்ட போடுறான் பாருங்க. புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்தார்கள். அப்புறம் எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல. ஐயா ஸ்டார்ட் பண்ணது எங்க தெரியுமா? புசிக்கிறது இல்ல. சொந்தக்கார பாஸ்டர் போய் தான் ஆகணும் பாஸ்டர், போலனா என்ன ஆயிடும்? கல்யாணம் நின்றோம். என் அக்கா பொண்ணு வரல, அதனால தாலியை கட்டாதரா. என் அக்கா பொண்ணு வரல, மஞ்சா தண்ணியை ஊட்டாதரா அப்படின்னுவாங்களா? நீயா பித்திக்கிறது முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி. விஐபி பாஸ்டர் நான்லாம் என்ன வெங்காயம் விஐபி? நீ சோத்துக்கு வழி இல்லாதப்போ ஒரு நாய் வந்து நம்மளை பார்க்கல. ஆமேன்னு சொல்லுங்க. எங்கடா இருக்கிறேன்னு கூட கேட்கல. என்ன சொல்லிங்கிறேன் இப்போ சொல். நீ வரலனோடோ என்ன கல்யாணம் தெரியுவான்னு கேட்டேன். எங்க அக்கா ஒன்று இருக்குது, வந்து அழுவுது. பேண்ட் செட்டில் காய்ச்சல் பேண்ட் செட் 150 ரூபா கூட இல்லை, போடவே இல்லை. தச்சு நான் வளவலான்னு இருக்குது, தூக்கினா அதை தூக்கின்னு வந்துச்சு. நீ வரல, நான் வரல கல்யாணத்தை நிறுத்த போறியான்னு. அன்னைக்கு போனதான், இதோட நம்ம வீட்டுக்கு பக்கமே வரல. சோத்திரம்னே. வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் வாழணும்னா சொந்தக்காரனை விட்டு வெளில வா. கும்பலா உட்காந்துன்னு சோக கதை, சொந்த கதையை, குடும்பம், அம்மா அக்கா எல்லாம் உட்காந்துன்னு குடும்பம் எப்படிதான் நடக்குண்டி. நல்லா தான் அனுப்பி விட்டவன, அங்கே போய் சோகமாய் வீட்டுக்கு வரைய சொல்லவே மாட்டீங்க. முதல்ல ஆரம்பிச்சது புசிக்க, அப்புறம் சகோதரர் போயிருந்தா குடிக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. பீர்லாம் எதில் தான் தயாரிக்கிறாங்க? பக்கா புருட்டு. ஆமீன் சொல்லுங்க. பின்னாடி இன்ட்ராக்ஷன் பாரு. ஆப்பிள் வினிகர் புருட் அப்படியே சொல்ற ஆரம்பிச்சிட்டான். ஒரு சகோதரி சொன்னாங்க, ஏசியை போகிற சகோதரி, பாஸ்டர் குடிக்கிறார் பாஸ்டர். பர்சனலாக கேட்டேன், என்ன பிரதர் நீங்கள் போய் உங்களை எவ்வளோ? பாஸ்டர் அவ புழு பீர் குடிச்சேன் பாஸ்டர், அதை பெருசாக பேசினுக்கிறா பாஸ்டர்னு. அதை தான் பெருசாக பேசிங்க. ஆரம்பிச்சது எங்க தெரியுமா? புசிப்புல. வாசி வாசி, நேரம் இல்லை, வாசி. நீங்களும் ஆகாது இருங்கள், அவர்களில் சில வேசித்தனம். என்ன தெரியுமா? இங்க பாருங்க, ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனையை வச்சீங்கன்னா பைபிள் மறுமனையாட்டின்னு சொல்லுது. மறுமனையாட்டி. ஒரு பொண்ணு ஒரு வயசு இருக்கா, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, மறுமனையாட்டி. ஒரே ஒரு பொண்ணு கூட இறந்த ஓடனா. ஒரு பெண்ணுக்கு மேலே பல பெண்ணோட போனால் வேசித்தனம். ஒரு ஆணுக்கு மேலே வேற ஆணோட போனால் வேசித்தனம். இவன் என்ன தெரியுமா? நான் போன இடத்துல சோத்தை தின்னுபிட்டு குச்சி புட்டு வேசித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆரம்பிச்சது எங்க தெரியுமா? விக்கிரகத்தின் வல்லமையில. ஆமீனே சொல்ல மாட்டீங்க. 9ஆம் வசனம் வாசி. அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தது பாம்புகளால். யாரால் அழிக்கப்பட்டாங்க? பாம்புனா யாரு? பாம்புனா யாரு? நேரா பாம்பு வருமா? நீ பண்ண வேலைக்கு உன் வீட்டுக்கு சத்துரு தேடி வருவான். சொல்லுங்க. பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும். 11ஆம் வசனம் வாசி. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தகம். உங்களுக்கு எக்ஸாம்பிளா வச்சிருக்கிறாரு. திருஷ்டாங்களாங்க சம்பவித்தது. 20ஆம் வசனம் உனக்கு எச்சரிப்பே இதுதான். 20ஆம் வசனம், அஞ்ஞானிகள் பலியிடுகிறதை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார் என்று சொல்லுகிறேன், நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருப்பதற்கு. 27ஆம் வசனம், அன்றியும் அவ்விசுவாசிகள் உங்களுக்கு விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனது இருந்தால். ஆமென். இயேசுவை விட்டு போக மனது இருந்தால், சபையை விட்டு போக மனது இருந்தால், இந்த பரிசுத்த ஆவியானவரை விட்டு போக மனது இருந்தால், மனசாட்சி நிமித்தமோ ஒன்று விசாரியாமல் எதுவுமே கேட்கக்கூடாது. இது விக்கிரகத்துக்கு பட்சிதா, சாமிக்கு பட்சியா, தேங்காய் எங்க சாமி பட்டாண்ட வச்சு அதெல்லாம் கேட்கக்கூடாது. போய் போனியா சோத்திரம் மட்டும் சாப்பிட்டுணும். அங்க ஒருத்தன் வருவான், சித்தரா மாதிரி ஒரு ஆளு. ஐயோ செத்து போன முருகனுக்கு படையல் பச்சதை சாப்பிடுறீங்களே ஆணுவான்.
மொத்தம் செத்துட்டான் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இந்த எதிர் வீட்டுக்காரர் போன திங்கக்கிழமை சாக்கச்சி செத்துட்டான். அவங்க ஒரு ஆள் தான் உங்க பாஸ்டர் என்ன பண்றேன் பார், என்னம்மா சொன்னா, உங்க சபையை என்ன பண்றேன் பார், சாபா நடக்கும்போது குஷ்டு வந்து சண்டை போடுற மாதிரி, எங்கடா நீ சண்டை போட போற, போய் மேல போய் சண்டை போடு. நல்லா கவனிங்க சிஸ்டர் பிரதர், உங்க வாழ்க்கையில ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவன் வந்து சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், எப்பா இது வந்து நல்ல சாப்பாடு இல்ல பாத்து, நீ சாப்பிடக்கூடாதுன்னா இவர் சொல்றாரு, அடுத்த வசனம் சொல்றாரு, வாசிங்க. சொன்னால் அப்படி அறிவித்த நிமித்தமும், ஐயா ஒரு விசுவாசிக்கு என்ன வேணும் தெரியுமா ஐயா? அவன் சொல்றதை விட மனசாட்சி வேணும் ஐயா. ஒரு அபிஷேகம் பெற்ற நான் விக்கிரக ஆராதனை வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு அபிஷேகம் பெற்ற நான் விக்கிரங்களுக்கு முன்பாக படைக்கப்பட்டது எனக்கு வந்து சோறு போடுறாங்க, சாப்பிடுறேனே. சொந்தக்காரங்க வராங்க சாஸ்திரம், சொந்த வரட்டும், எல்லாம் சொந்தக்காரனும் வரட்டும், அவனுக்காக நீ ஆண்டவரை விட்டு கொடுக்காத. ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் வருவாங்க இன்னைக்கு, அன்னைக்கு யாருமே வரலையே. ஆமீன் சொல்லுங்க. உன் மனசாட்சி சொல்லணும், இல்ல இல்ல இதை நீ சாப்பிடக்கூடாது. 31 வசனம் வாசி. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் நான் சாப்பிடுறது குடிக்கிறது நான் உடுத்துறது என் தேவனை மகிமைப்படுத்தும் என்றால் அதை மட்டும் தான் செய்வேன். ஆமென். நான் இப்படி சொல்லட்டுமா, அன்றைக்கு சிம்சோனை கவர்ந்திழுத்தது பெண்கள், இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபையை கவர்ந்திழுப்பது ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன். சொல்லுங்க, சொந்தக்காரன் சொந்தக்காரன் சொந்தக்காரன். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபை ஏன் இப்படி இருக்குது தெரியுமா? உலகமும் உலகத்தில் உள்ளது மேல ஆசை, மேலும் கடைசி காலத்தில் கொடிய நாட்கள் வரும் என்று அறியாயாக மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்கார அகந்தை உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தாய் தகப்பான மரியாதைகளாயும் விக்கிரக ஆராதனைக்காரராயும் சோறு தின்றவனா மாறிடுவான்னு போட்டுக்குது. ஆமீன்னு சொல்ல மாட்டீங்க. விருந்து வீடு, ரட்சிக்கப்படாத உருவு, திருமணம் வீடு, இதெல்லாம் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு தெரியுமா? உன் அபிஷேகத்தை குறைச்சிடுச்சு. உன்னை சுற்றி வைத்திருக்கிற அந்த 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 பணி, அந்த அந்த கன்னிகளை அறியல, பதிவிடைகளை அறியல. தேவஜனமே, நீங்க மனம் திருமணம், இன்னைக்கு நீங்க ஆண்டவரை விட்டு நீங்க வெளியே எங்கே போனாலும் உங்களுக்கு சேஃப்டி இல்லை. ஆமென் சொல்லுங்க. உங்க சரீரத்தை பலவீனப்படுத்தி கட்டிட்டா உங்களால எதுவுமே செய்ய முடியாது. சத்துக்கு நல்லா தெரியுங்க. ஏங்க ரொம்ப பலவீனப்பட்டுட்டீங்க, வேலைக்கு போக முடியுமா? வேலைக்கு போக முடியுமா? உழைக்க முடியுமா? உங்க குடும்பத்துக்காக பணம் ஈட்ட முடியுமா? ஆவிக்குரிய காரியத்தில் ஜெபம் பண்ண முடியுமா? இல்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியுமா? அதை எங்கே தெரியுமா? சத்துரு கண்ணி வைத்து தொடங்குறான், சாப்பாட்டில் தொடங்குறான். தானியேல் ரொம்ப நிதானிச்சிட்டான். அடிமையா வந்திருக்கிறாங்க, பல வருஷம் பல நாட்கள் நடந்து, ராஜா சோத்தை கொடுக்குறான், அள்ளி அள்ளி நம்மள மாதிரி சாப்பிடலங்க. அந்த சாப்பாட்டில் நிதானிக்கிறான். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பேதுரு சொல்றார் பாருங்க, ஐயோ அசுத்தம் உள்ள ஒன்றையும் என் வாயில நான் புசித்ததில்லை. வாசிங்க மகளே, முடிக்கிறேன் சீக்கிரம். 10:12 அப்போஸ்தலர். பூமியிலே உள்ள சகல 4 கால் ஜீவன்களும், காட்டு மிருகங்களும், ஊரும் பிராணிகளும், ஆகாயத்து பறவைகளும் இருந்தன. அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமான ஒன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்படிப்பட்ட சாட்சி திருசபைக்கு வேணும். பேதுருக்கு ஒண்ணு தெரியும், நல்லா கவனிங்க, இதில் இருக்கிறதெல்லாம் அசுத்தமானவைகள், இதை நான் புசித்தால் கர்த்தருக்காக ஓட முடியாது. எத்தனை சப்பானிகளை நான் எழுப்பணும் தெரியுமா? எத்தனை பேரை ரட்சிப்புல நடத்தணும் தெரியுமா? ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் சபைக்குள்ள வரணும்னா நான் என் ஆகாரத்தினால திட்டுப்படாமல் காத்துக்கொள்ளணும். ஆமேனே சொல்ல மாட்டீங்க. இந்த 12ஆம் அதிகாரத்தில் கிரேஸ் வாசிச்சது இல்ல, அதெல்லாம் நீங்க அப்படியே பார்க்க கூடாது. ஊரும் பிராணி அதெல்லாம் அதை மனுஷங்களோட ஒப்பிடணும். பாம்பு மாதிரி தந்திரம் உள்ளவனா இருப்பான், அவங்க கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது. நரி மாதிரி இருப்பான், 4 கால் ஜீவன், உன்னை வாரி விடுறதுக்கு அவன் கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா. இதுல இருக்கதான் நீங்க மனுஷங்களோட கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க யாரு அவங்களோட எனர்ஜி சாப்பிட மாட்டீங்க. அவன் சொல்றான், நான் இதெல்லாம் புசித்ததில்லை, ஒரு காலும் என் வாயில் போனதில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க இருப்பதை மனிதரோடு ஒப்பிட்டு இப்படிப்பட்டவர்கள் ஆகாரத்தை நான் புசிக்கிறேனான்னு பார்க்கணும். நான் சொல்றேன், அநியாயமாய் சம்பாதித்து ஒருவர் உங்களுக்கு மாதந்தோறும் ஒரு உதவி தரார்னா அதை வாங்கி சாப்பிடக்கூடாது. எனக்கு ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்தப்போ ஒரு பிரதர் சப்போர்ட் பண்றேன்னாரு.
பாஸ்டர் நான் நீங்கள் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டீங்க, 2000 rupees உங்களுக்கு தரேன்னாரு. ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அவரை குறித்து சாட்சி விசாரித்தேன். அவர் இல்லீகலாக சம்பாதிக்கிறார், பணம் இல்லீகலாக சம்பாதிக்கிறார். நான் சொன்னேன், பிரதர் இல்லை பிரதர், கர்த்தர் நிறைவாக வச்சிருக்கிறார். அவர்கிட்ட இருந்து வாங்கின 1 மாத சம்பளத்தை கூட அது அப்படி அந்த 1 மாத சப்போர்ட்டை கூட அப்படியே எடுத்து போய் ஏழைங்களுக்கு செலவு பண்ணிட்டேன். ஒருத்தங்க அநீதியாக சம்பாதிச்சு அந்த அநீதியான கூலியினால் உங்களுக்கு ஆகாரங்களை வாங்கி கொடுக்குறாங்கன்னா நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் பேசுகிற சத்தியம் ரொம்ப ஆழம். அதனால தான் உன் வீட்டுக்குள்ள பிரச்சனையோ தெரியாது, அதனால தான் உன் சரீரம் பலவீனப்பட்டு போதோ தெரியாது, அதனால தான் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அடிக்கடி வியாதி வருதோன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கும் கர்த்தருக்குமானது. ஆமென் சொல்லுங்க. பணம் சம்பாதிக்க பல அநியாய வழி உண்டு பாருங்க. அதுல ஒரு வழியில சம்பாதிச்சு கொண்டு வந்து நாயின் கிரையும் வேசி பணமும் சபைக்கே உட்படலாக கூடாது. காணிப்பட்டில் கூட நீ பாடக்கூடாது. ரொம்ப ஆழம் அந்த வசனம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, பணம் சம்பாதிக்க பல வழி உண்டு. வீட்டுக்கு வாங்கி தருகிற பலகாரம் கூட சொந்தக்காரன் எடுத்து வந்தா அதை சிறு பிள்ளைகளுக்கு வாங்கி தர தின்பண்டமா இருந்தா கூட ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க நினைக்கிறீங்க அவர் என் பையனை நேர்ச்சி வாங்கினது, அவர் எந்த வகையில் சம்பாரிச்சாரு? போய் வெட்டினாரா, இல்லை இந்த மாதிரி வேர்வை சிந்த உட்காந்து பிரசங்கம் பண்ணி ஜனங்களெல்லாம் ஆவியில் வளர்த்தாரா? நேவர் நேவர். அது உங்க பிள்ளைங்க சரீரத்தை பாதிச்சிடும். ஆமீன் சொல்லுங்க. உங்கள் அலுவலகமாக இருக்கட்டும், உங்கள் வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், உங்கள் நண்பராக இருக்கட்டும், கும்பலாக உட்காந்து ஒன்றா சாப்பிடுவோம் பாஸ்டர், அவன் எனக்கு கொஞ்சம் வைப்பான் பாஸ்டர், இவன் எனக்கு கொஞ்சம் வைப்பான் பாஸ்டர், ஆஃபீஸில் எல்லாம் கலந்து சாப்பிடுவோம் பாஸ்டர். நீ கலக்கூடாது சொல்லுங்க. நான் சொல்றது அந்த வேறு பிரிக்கப்பட்டவங்க நீங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இதெல்லாம் உன் சரீரத்தை பலவீனப்படுத்துது. உனக்கு புரியலையா? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம். நீ நல்ல ஆவிக்குரியவன் தான், நல்ல சாட்சி பெற்றவன் தான். ஆனா உன் மேல ஆண்டவருக்கு என்ன குறை தெரியுமா? வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 2:19. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்க. நல்லா பாராட்டுறார் தியாத்திரா சபையை. சொல்லுங்க, தியாத்திரா சபை என்ன பண்றாரு? நல்ல சாட்சி பெற்ற சபை, பாராட்டுறாரு. அடுத்த வசனம் வாசி. ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு மகளே மகனே. இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு பிடித்தவைகளை புசிக்கவும் அவளுக்கு போதித்து அவளை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். வாசி. இங்க வேசித்தன சாப்பாடை பத்தி பேசுறார். மனம் திரும்பவில்லை. தள்ளி அவனுடைய பிள்ளைகள் மேல கைய வைப்பேன். தியாத்திரா நல்ல சாட்சி பெற ஏமாந்து போச்சு. சாத்தானின் ஆழத்தை ஆவி மண்டலத்தை கண்டுபிடிக்கல. தீர்க்கதரிசி கிறிஸ்டியன் கேட்டாரு, பாஸ்டர் குட்டவங்க கிறிஸ்டியன் பாஸ்டர். அவன் என்ன கிறிஸ்டியன்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாதவன் கிறிஸ்டியனா? வாரத்தில் ஒரு நாள் பைபிள் எடுத்து படிக்காதவன் கிறிஸ்டியனா? ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் கூட ஜெபம் பண்ணாதவன் கிறிஸ்டியன்? எங்க அண்ணன் கிறிஸ்டியன் பாஸ்டர், எங்க சித்தி கிறிஸ்டியன் பாஸ்டர், எங்க பெரியமாக்கு என்ன கிறிஸ்டியன்? என்ன கிறிஸ்டியன் என்னது? கனி நிறைந்தவன் கிறிஸ்துவன். கிறிஸ்துவில் இருந்த சிந்தை இருக்கிறவன் கிறிஸ்துவன். ஒருத்தர் சொல்றாங்க, எங்க எங்க பெரியமா பையன் பாஸ்டர் பயங்கர கிறிஸ்டியன் பாஸ்டர். என்ன பயங்கர கிறிஸ்டியன் என்ன? நீங்களா சொல்லிக்கூடாது. பரலவங்க சொல்லுங்க பயங்கர கிறிஸ்டியன். சபையை மதிக்காதவன் நல்ல கிறிஸ்டியன் கிடையாது. சபைக்கு வாரந்தோறும் வராதவன் நல்ல கிறிஸ்டியன் கிடையாது. பைபிளை தினந்தோறும் எடுத்து படிக்காதவன் கிறிஸ்டியன் கிடையாது. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யாதவனே கிறிஸ்டியன் கிடையாது. பாவத்திலே மிகப்பெரிய பாவம் எதை தெரியுமா சொல்றாரு? ஊழியம் செய்யாம இருக்கிறது. கொடுத்த கிருபை வலை தொண்டை கிண்ட கண்ணு கிண்ணு எல்லாம் நல்லா வச்சு என்னை பத்தி 4 பேர்கிட்ட சொல்லல பாருங்க. ஏமாந்துடுச்சு இந்த தியாத்திரா சபை. ஐயோ எசபேல்னு ஒருத்தி வந்துகிறா, இவன் நல்ல தீர்க்க தரிசனம் சொல்றாரு. கவனிங்க, இந்த எசபேல் எப்படி தெரியுமா சம்பாரிச்சா? யாருக்கும் தெரியுமா? நாபோத் என்கிற ஒரு நீதிமானை அடித்து கொலை செய்து அந்த பணத்திலே இருந்து வந்ததை கொண்டு வந்து இந்த சபைக்கு கொடுக்கிறா. பிரதர், சாப்பிட்ற எல்லாம் சாப்பாடு சொந்தக்காரன் பந்தக்காரன் வாங்கினு தூக்கி வெளில போடுன்னுவேன். எவ்வளவு ஸ்வீட்டை தூக்கி வெளில போட்டுக்கிறேன் தெரியுமா? கத்தர் அறிவா எவ்வளவு ஸ்வீட்டு எனக்கு பிடிச்சதுன்னு வாங்கின்னு வருவோம். விக்கிரகாராதனைக்காரன் தூக்கி வெளில போடுவோம். தொடாத. நியூஸ் பேப்பர் வாங்குறது நிறுத்தின. ஏன்? அதன் வழியாக என் வீட்டுக்குள்ள விக்கிரகம் வந்து அப்படி நடுவு வீட்டில் இருக்குது. பார்த்தா ஆனு ஒரு செலவுக்குது பக்கா போட்டு அதை நம்மால் தாண்டின்னு போயின்னு வந்துருக்கிறான்.
ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான்லாம் வந்து வளர்ந்து வந்த விதத்தெல்லாம் சொன்னா நீங்க அழுவீங்க. எவ்வளவு பாத்ரூம்ல போய் பொந்துருவேன். சவிதால பூஜை போடுவான், வெள்ளிக்கிழமை பூஜை போட்டு எல்லாருக்கும் இது கொடுப்பான். பாத்ரூம்ல போய் நின்னுப்பேன். அவன் பூஜை முடிக்கிற வரைக்கும் 1/2 மணி நேரம் உள்ள நின்று கிடப்பேன். சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சும்மா வரலங்க ஊழியத்துக்கு. காம்ப்ரமைஸ் இது வரைக்கும் நான் விக்கிரகத்தில் ஆனதே கிடையாது. சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அநியாயமா சம்பாதிச்சா நாபோத்துக்கிட்ட இருந்து விக்கிரகத்தை தொடர்பு இருக்குது. அதை வாங்கி இந்த சபை சாப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ ரொம்ப நல்லவ, ஆனா உன் மேல எனக்கு ஒரு குறை உண்டு. ஆண்டவர் இந்த விஷயத்துல மாத்திரம் கவனிக்க முடிக்க போறேன். ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க. ரேபயாம்னு ஒருத்தன் வந்து அங்கங்க கண்ணுக்குட்டியை வச்சுட்டான். இப்போ ஒரு இளம் தீர்க்கதரிசி அனுப்பி, தாவீதின் வம்சத்துல யோசியான்னு ஒரு ராஜா பிறக்க போறான், நீ ஏற்படுத்தின சிலையெல்லாம் அடிச்சு உடைக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு வாடான்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவாரு, நீ அந்த ஊர்ல புசிக்கவும் கூடாது, தண்ணி குடிக்கவும் கூடாது. படிச்சிருக்கீங்களா இல்லையா? அப்ப இவனை திருப்பறதுக்கு ஒருத்தன் வருவான். அவன் யார் தெரியுமா? அவனும் தீர்க்கதரிசி. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வெள்ளை சட்டை போட்டு மீசாட்சி எல்லாமே பாஸ்ட் நினைச்சிடாதீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. சகோதரனே, உன்னை போல நானும் ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் தான் உன்னை இந்த ஊர்ல சாப்பிட சொல்லி வச்சின்னு வந்தார். வா போய் சாப்பாடு கொடுத்தான் பாருங்க. இவன் இன்னும் ஏது சாப்பாடு வாங்காம சாப்பிட்டான் பாருங்க. சாப்பிட்டு நடந்து போனா ஒரு சிங்கம் வந்து அவனை கடிச்சு கொன்னு கீழே போட்டுச்சு. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஊர்ல கூட நீ சாப்பிடக்கூடாதுடா. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன ஊர்ல உன் சாப்பாடு இல்ல. நான் இப்படி சொல்லட்டுமா, இவன் மனாந்தரத்துல வந்திருந்தானா இவனுக்கு ராஜ சாப்பாடை என் அப்பா ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். மனுஷன் கொடுக்கிற சாப்பாட்டுக்காக அவன் விழுந்து போனான். ஆமென். என்னாகம 25ஆம் அதிகாரம் 1-3 சித்திம் என்கிற ஒரு ஊர்ல போய் ஜனங்கள் இருந்தாங்க. சித்திம்னா அர்த்தம் கீழ் நோக்கிய சரிவுகள், திடீர் தாக்குதல் நடத்துகிற இடம் அர்த்தம். அன்பின் நிமித்தம் அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம போயிட்டாங்க. அந்த ஆகாரத்தை சாப்பிட்ட உடனே ஜனங்களுக்கு வந்த உணர்வு என்ன தெரியுமா? வேசித்தனம். ஏங்க என்ன நிமிந்து பார்க்கணும். இது வரைக்கும் வனாந்தரத்தில் ஏறக்கூட 25 வருஷம் எங்கேயுமே இஸ்ரவேல் ஜனங்க வேசித்தனம் பண்ணலங்க. எங்கேயுமே பண்ணாம நீங்க பைபிளை படிச்சிருக்க மாட்டீங்க. எப்ப சீத்திம்ல போய் அவன் விக்கிரகத்து சில சாப்பாடை சாப்பிட்டவனு உங்க உணர்வு மாறும் தெரியுமா உங்களுக்கு? அதை நீங்க உணர்ந்து இருக்கிறீங்கன்னு சொல்ல, நான் உணர்ந்து பேசுறேன். சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் அவனுக்குள்ள வந்தது என்ன தெரியுமா? காம இச்சை உணர்வுகள். வனாந்தரத்தில் விழுந்து போனார்கள். பாம்பு வந்து கடித்து போட்டது. நீ விழுந்து போனன்றதுக்காக சத்துரு சிலதை ஆமேன்னு சொல்லுங்க. தானியேலுக்கு இதெல்லாம் தெரியுங்க. சுத்தமானாய் காத்துக்கொண்டு சத்துரு கட்டி விடாதபடி ஜெயித்தார். ஆமேன். அல்லேலூயா. அதனால தான் உலகத்தினுடைய முடிவுல என்ன நடக்க போகுதுன்ற ஆவியின் வெளிப்பாட்டை தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஏங்க யாருக்குங்க வெளிப்பாடு? யாருக்குங்க? பாஸ்டர் நேற்று ஒரு சொப்பனம் பார்த்தேன் பாஸ்டர், இப்படி பாஸ்டர், அப்படி பாஸ்டர், அப்படி இருக்குது. ஐயோ சகோதரி சந்தோஷம், ஜெபிக்கிற அர்த்தம் சொல்றேன். இதுதாங்க எப்ப பாரு பேய், எப்ப பாரு எருமாடு, எப்ப பாரு பண்ணி, எப்ப பாரு நிர்வாணமான ஜனங்க. என்ன இது? எங்கேயோ சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க தொடர்பு ஆவி மண்டலத்தை விட்டு அறுக்கப்பட்டு போச்சுன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்க. அவனுக்கு நல்லா தெரியுங்க வெளிப்பாடு. அல்லேலூயா. என்னை சுற்றி ரட்சிக்கப்படாத உறவு. ஆமேன். அதன் மத்தியில் நம்ம ஜாக்கிரதையா வாங்கணுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? தானியேல் அடிமை தான், சாப்பிடலன்னா கொன்னு போட்டுருவான், ஆனா அங்க ஜெயித்தான். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கெட்டு போன ஆகாரத்தை நம்ம உடம்பு எப்படி ஏத்துக்காதோ, கெட்டு போன ஆகாரத்தை சாப்பிட்ட உடம்பு என்ன சொல்லுங்க? வாமிட், அப்புறம் டயரியா, கன்ஃபார்ம் செட்டு பண்ண. அதே மாதிரி ஒரு மனிதனுடைய விக்கிரகத்தினுடைய உணவை அந்த அந்த ஆத்மா சாப்பிட்டதுன்னா அது கெட்டு போயிடும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. மோவாபின் ஆகார நகோமியை வெறுமையாக்கி விட்டதை உணர்ந்துருங்க, புரிஞ்சுக்கோங்க. பெத்லகேமின் ஆகாரம் அவளை நிரப்பியது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏழைகளாக இருந்து தேவனுக்கு பயந்து பரிசுத்தவான்களுக்கு ஆகாரம் கொடுத்ததெல்லாம் வேதத்திலையும் பார்க்குறோம், நிஜத்திலையும் பார்க்குறோம். நான் எப்பயுமே பணக்காரங்கிட்ட காணிக்கை வாங்குறதை விட ஏழைங்க காணிக்கை வாங்குறேன். ஏன் தெரியுமா? அந்த காணிக்கை கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வதிக்கிறார்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ரகசியம் சொல்லிடுமா? சிலர் தான் காணிக்கை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த காணிக்கை என் கையிலேருந்து எப்படி செலவாகும்னே தெரியாது, கண்ணாபின்னான்னு போயிடும். சிலர்லாம் உழைச்சி கொண்டு வந்து தசம்பம் கொடுப்பாங்க. பெருமை சொல்ல கர்த்தர் அறிவார். போன வருஷம் கொடுத்த தசம்பம் கவரை கூட விரிக்காம அப்படியே அவங்க பேரை போட்டு எழுதி வச்சிருக்கிறேன். எனக்கு ஒன்று தெரியும், இது ரத்தம் சிந்தி அந்த பிள்ளைகள் இந்த ராஜ்யம் கட்டுவதற்காய் கொடுத்திருக்கிறாங்க. நீ எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு சத்தியம்? என்ன ஃப்ரெண்டு கூட போறியா, கட்சிக்காரன் கூட போறியா, அவங்க கூட கண்ட முட்டாத தின்னாத. கடையில் விற்கிறத பற்றி நான் ஒண்ணுமே சொல்லலை, ஏன்னா பணம் கொடுத்து வாங்குறோம், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் விக்கிரக ஆராதனைக்காரங்க வீட்டுக்கு போகும்போது, இல்லை விக்கிரக ஆராதனைக்காரங்க வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வர்றது குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு விசுவாசி இருக்கணும். சிம்சோன்
தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாம வாழ வேண்டிய வயசுல சத்துருவானை வழியில கண்ணிகளை வைத்து அழித்துட்டான். நீங்களும் நானும் தானியேல் போல வெளிப்பாடுகள், தானியேல் போல ஜெயிக்கிறவர்களாய் கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா? கர்த்தர் நல்லவர். எத்தனை பேரோட இன்னைக்கு ஆவியானவர் இடைப்பட்டார்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், அவர் எனக்கு வார்த்தையை வெறுமையாக கொடுக்கல. சபையே, அவன் வைத்திருக்கிற கண்ணிகளை கண்டுபிடிக்கணும். என் இயேசு பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்தி